வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2025 திங்கட்கிழமையில் சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த சித்திரை மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார ராசிகளிலே நல்ல பலன்களை உங்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர், 6ஆம் இடத்ததிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும், 9ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை அவருடைய உச்ச ராசியை பார்க்கின்ற அமைப்பு. இதுவும் சரராசி. வெளிநாடு வெளியூர் செல்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளாக கடந்த காலங்களிலே 5ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இருந்து தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், 5ஆம் இடத்திலே குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இங்கே ராகுவுடன் சனி சுக்கிரன் புதன் என்பது பாவகிரகங்களுடன் சேர்ந்து பலதரப்பட்ட அவஸ்தைகளையும், நினைக்கின்ற காரியங்களிலே தடை தாமதங்களையும், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு சில சங்கடங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகள் மாறி நல்ல மாற்றத்தை இது சித்திரை மாதத்திலே 10 குடையவர் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்திலே 6-10 தொடர்பு விட்டு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஒரு சிலருக்கு வேலை தொழில்களிலே மாற்றத்தை எதிர்நோக்குகிறவர்களுக்கும், ஊருட்டு ஊர் சென்று தொழில் வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த சித்திரை மாதங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. நவகிரகங்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் பாவகிரகங்கள் மத்தியில் சனி செவ்வாய், சனி சூரியன் என்று சொல்லக்கூடியதும் ராகுவின் பிடியில் இருந்து உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6-8 சம்பந்தப்பட்டு 5ஆம் இடத்திலே இருந்து ஏமாற்றம், தடைகள், தொழில்களிலே மனக்கசப்புகளையும் உயர் அதிகாரிகளிடம் ஒரு சில கசப்புகளையும் சந்தித்து கொண்டிருந்த நிலைகள் மாறி இனி வருகின்ற இந்த சித்திரை மாதத்தில் இருந்து, அதுவும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்திலே மறைந்து இங்கே சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக பார்க்கின்ற அமைப்பு என்பது தாய்மார்களின் தாய் தகப்பன்களில் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு நல்லதொரு ஒளியுடன் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மட்டுமல்லாதது கோச்சார ராசி துலாம் ராசியிலேயே நட்சத்திரம் சுவாதி 1லேயும் லக்கணம் தனுசிலேயே 2ஆம் இடத்திலேயே அமைய பெற்று திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரணம் கபலவ கரணம் என்று சொல்லக்கூடிய யோகம் என்பது வச்சிரம் யோகம், யோக தேவதை வருணனை வழிபட்டு வர இந்த மாதங்களிலே நடக்கக்கூடிய அனைத்து நல்லதொரு மாற்றத்தை கண்டு கொள்ளலாம். அந்த வகையிலே நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு 2-5 கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே பரிசுத்தமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. குருவின் பார்வை 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. அதற்கு அடுத்து 11ஆம் இடத்தையும் கேது பகவான் இருந்து பார்க்கின்ற இந்த அமைப்பு கடந்த காலங்களில் இருந்து இந்த மாதங்கள் வரை நிறைவு பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த சித்திரை என்பது பிறகின்றது. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு அவர் செல்ல போகின்ற அஷ்டமசானத்திலே மறைய போகின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே சித்திரை மாதத்திற்கு பிறகு வைகாசி மாதங்களிலே அவர் உங்களுடைய அஷ்டமசானத்திலே இருக்க போகின்றார். அஷ்டமசானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை 2-5 கூடையவர் பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத மறைமுக பொருளாதாரங்கள் வருகின்றது. குடும்ப சாணங்களிலே நல்லதொரு மாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு காற்றாசியிலே செல்ல வருகின்ற அடுத்த மாதமாக இருந்தாலும் கடந்த மாதத்தை விட ஒவ்வொரு மாதமும் நல்லதொரு முன்னேற்றத்திலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்ததிபதி 5வது இடத்திலிருந்து 11ஆம் இடத்தையும், 8ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதியும் இணைவு பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கின்றதும் இது பொருளாதாரத்திலே, வேலைகளிலே, தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. ராகு பகவானும் சனி பகவானும் ஒன்றுக்கொன்று பிடியிலே இருக்கின்றது என்பது. இங்கே ராகு என்று சொல்லக்கூடியவர் பாட்டனை பற்றி குறிக்கக்கூடியவர் 5வது இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நீர் ராசி. நீர் ராசியிலே குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கின்ற நேர்களுக்கு குழந்தைகளுக்கும் நல்ல மாற்றம். ஆனாலும் குளங்கள், ஏரிகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குழந்தைகளாகிய விருச்சிக ராசியின் குழந்தைகள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. ராகு பகவானும் சனி பகவானும் அவர் 3-4 கூடையவர் மாரகாதிபதியாகவும் இருந்து 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திலே பார்க்கின்றது. கெடுபலனால் நல்ல பலனாக இருந்தாலும் இந்த மாதங்களிலே ஒரு சிறு சளி தொந்தரவுகள் விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வரப்போகின்றதும், உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் அவர் 9ஆம் இடத்திலே 6 கூடையவர் நீச்சமாக இருக்கின்றது என்பது ஆரோக்கியத்தில் ஒரு சிறு பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் நடக்கின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது.
உயிர்காரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வந்து போகின்ற அமைப்பு, மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற அமைப்பு இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றார். இங்கே நீச்சமாக இருக்கின்றது என்பது அஷ்டமாதிபதி லாபாதிபதி புதன் பகவான் 5ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புதன் பகவான் அஷ்டமாதிபதியாக லாபாதிபதியாக இருக்கின்றார். 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தில் பார்க்கின்ற இது நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தனம் பொருளாதாரத்திலே இதுநாள் வரையில் இருந்ததை விட விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களிலே கிரகங்கள் சேர்க்கை என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. குருவின் அனுகிரகம் என்பது லாபஸ்தானத்தையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கின்றது. இளைய சகோதரர்களால் நல்லதொரு ஒற்றுமை. 3ஆம் இடத்ததிபதி 4க்குடையவரும் 5வது இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்கள் விற்று வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் இந்த சித்திரை மாதங்களிலே கிடைக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி 6, 10 என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 10க்குடையவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்றவர்களுக்கு வேலை தொழில்களிலே மாற்றத்தை எதிர்நோக்கும் நேர்களுக்கு மாற்றத்திலே நல்ல மாற்றங்கள் கிடைக்கின்றது. வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலைகள் கிடைக்கப் பெறுகின்றது. சரராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெறுகின்றது. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 10ஆம் இடம் பலமாக இருக்கின்றது. வேலை தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9வது இடத்திலே திரிகோணத்திலே வலுப்பெற்று நீச்சமாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தை இளைய சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெகு வேகமாகவும் முடிக்கின்றதும் நடக்கின்றதும் செயல்படுகின்ற காரியங்கள் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகளிடம் கருத்து மோதல்கள் வந்து போகின்ற இந்த மாதங்களிலே நீங்கள் பார்க்கலாம். 8ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இதனால் வரையில் வீடு வாகன சொத்து சுகங்கள் விற்காதவர்களுக்கும் விற்கக்கூடியது. ஆனாலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது. அவர் நீச்சமாகி 9ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விற்கின்றவர்களும் வாங்குகின்றவர்களும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது ஒரு அமைப்பு. அவர் 6க்குடையவனாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் பலமாக இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதங்களுக்குள்ளே இந்த வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது என்றாலும் கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றினால் கண்டிப்பாக அதில் ஜெயம் வெற்றி பெற முடியும். 5வது இடத்திலே 3, 4க்குடையவர் பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் லாபஸ்தானத்தை நோக்கி 4 கிரகங்களின் பார்வை ராகு பகவானும் இருந்து சனி சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 7, 12க்குடையவர் 5வது இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று இதனால் கடந்த மாதங்களிலே வக்கரமாக இருந்ததும் புதன் பகவானும் வக்கரமாக இருந்தார். தற்பொழுது இந்த சித்திரை மாதங்களிலே புதன் சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைந்து அவர்களுடைய பார்வை 11ஆம் இடத்தை ஆசை அபிலாஷை மூத்த சகோதரன் சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் விருத்தி அடைந்து திருப்தியை கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த சித்திரை மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பலன். அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானம் பலமாக இருக்கின்றது. அஷ்டமாதிபதியும் 11ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி பலம் பெற்று திரிகோணத்திலே இருப்பது என்பது வக்கர நிவர்த்தி அடைகின்றது. 7, 12க்குடையவர் சுக்கிர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ராசி லக்கணமாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த பிறப்பு ஜாதகத்தில் ராசி லக்கணமாக இருக்க பெறுகின்றவர்களுக்கும் இந்த அமைப்புகளிலே இருக்கின்றவர்களுக்கு இதுநாள் வரையில் இன்னல்கள் இடைஞ்சல்கள் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பலம் பெறுகின்றது. 5ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியையும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றது. அது மட்டுமல்லாதது உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. லாபஸ்தானத்திலே கேது பகவானும் இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே ராகு பகவானும் இருக்கின்றது. இந்த ராகு பகவான் என்பது சித்திரை மாதத்தில் இருந்து சித்திரை மாதங்கள் முழுக்க உங்களுடைய 5வது இடத்திலே இருக்கின்ற அமைப்புகளும் இருக்கின்றது. 4 கிரக சேர்க்கை இந்த மாதம் சித்திரை 23க்கு பிறகு 23லே அவர் 6ஆம் இடத்துக்கு புதன் பகவான் நகரப்போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. குரு பகவான் 31ஆம் தேதி சித்திரை மாதம் அஷ்டமஸ்தானத்தில் நகரப்போகின்ற கிரக நகர்வுகள் இருக்கின்றது. அந்த வகையிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பலமாகவே இருக்கின்றார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார். 3ஆம் இடம் சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு மகர ராசி 10ஆம் இடமாக மாறுகின்றது. எடுக்கின்ற காரியங்களில் ஜெயம் பெறுகின்றது. இந்த 3ஆம் இடத்ததிபதி 3க்கு 3லே இருந்து அவர் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. இளைய சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றங்களையும் கிடைக்கின்றது. 4ஆம் இடம் சொத்து சுகம் வீடு வாகனம் அவர் 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே லாபஸ்தானத்திலே விற்று வாங்கக்கூடியவர்களுக்கும் வீடு வாகனம் இல்லாதவர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றது. 7, 12க்குடையவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடம் மீன ராசி விரயஸ்தானத்திலே இருந்து கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் கடந்த மாதங்களில் இருந்தாலும் அது
இனி அந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுக்க போகின்றது. நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு ஆசை அபிலாசைகள், வீடு வாகனம், சொத்து சுகங்களிலே கடந்த மாதங்களிலே புதன் சுக்கிரன் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் வக்கரத்திலே இருந்தது. சுக்கிர பகவான் ஏழுக்குடையவரும் ஒரு சிலருக்கு கல்யாணம் சுப வைபவங்கள் நடக்கிற மாதிரி நடந்து தடை தாமதத்திலே இருந்து கொண்டிருக்கும். அந்த தடை தாமதம் இல்லாத ஒரு அற்புதமாக நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு வரன் அமையாத நேயர்களுக்கு அமைய பெறுகின்றது. புத்திரபாக்கியம் இல்லாத நேயர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த அனுகூலமான ஒரு நாள். சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். நினைச்சது நடக்கின்றது. விரய செலவுகள், சுப செலவுகள் அனைத்தும் நல்லதொரு அற்புதமான இந்த சித்திரை மாதங்களிலே வெல்லக்கூடியது. 6ஆம் இடத்திலேயே 10 குடைவர் இருப்பது என்பது 6-10 தொடர்பு என்பது வேலை தொழில்களிலே மாற்றத்தை எதிர்நோக்கக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கின்றது நடக்கப் போகின்ற ஒரு சித்திரை மாதமாக இருக்கின்றது. இந்த சித்திரை மாதங்களிலே அதிகமான வெயில்களையும் வெப்பத்தையும் காணக்கூடிய ஒரு மாதத்திலே சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இந்த சித்ரா பௌர்ணமி என்பதும் இந்த சித்திர மாதங்களிலே மாதத்தில் 29ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. ஆக இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் 9ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் 3-4ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது. இளைய சகோதரர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்றது என்றாலும் எடுக்கின்ற காரியங்கள் நினைத்த வேகத்தில் இருக்கின்றது. சற்று அதிகமான கோபங்களையும் வேகங்களையும் டென்ஷன்களையும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சித்திர மாதமாகவும் இருக்கின்றது. ராசிநாதனுடைய பார்வை மட்டுமல்ல 3ஆம் இடத்திலே குருவின் பார்வையும் கிடைக்கின்றது. சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்திலே பார்க்கின்றது என்பது குடும்பஸ்தானங்களிலே விடாப்புடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றக்கூடியது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றது. பொருளாதாரத்தில் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இந்த சித்திர மாதங்களிலே இதுநாள் வரையில் இருந்ததை விட சூரிய பகவான் உச்சம் பெற்று வருகின்ற மாதங்கள் என்பது நல்ல மாற்றத்தை அவருடைய ராசியை 10ஆம் இடத்தை நோக்கி வருகின்ற காரணத்தினாலே நீங்கள் இதுநாள் வரையில் தொழில் வேலைகளிலே ஏக்கத்தையும் ஏமாற்றத்தையும் தடைகளையும் உயர் அதிகாரிகளால் பல தரப்பட்ட ஒரு சில சங்கடங்களை சந்தித்திருந்தாலும் இனி வருகின்ற இந்த மாதம் சித்திரை மாதம் பிறந்திருக்கின்ற இந்த மாதம் திங்கட்கிழமையில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இந்த சரராசியில் இருந்து வருகின்ற சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சித்ரா பௌர்ணமியிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி இந்த மேச ராசியில் சூரியனும் துலாம் ராசியில் சந்திரனும் இருக்க அமையப்பெற்று இதிலே வருகின்ற பௌர்ணமியானது ரொம்ப அற்புதமான யோகத்தையும் இந்த மாதம் பிறக்கின்றது என்பது சித்திர மாதம் என்பது ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக பார்க்கின்ற அமைப்புகளில் இந்த மாதம் பிறந்திருக்கின்ற ஒட்டுமொத்தத்தில் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் தனம் பொருளாதாரத்திலே கொடுக்கின்றது. குடும்பஸ்தானங்களிலே வாக்கு ஸ்தானங்கள் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் சுக ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் நீச்ச ராசியில் இருந்து அவர் 9ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் மருத்துவ செலவு வந்து போகின்றது. தாய்மார்களுக்கு மருத்துவ செலவு 4 கூட 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்றதும் குழந்தைகளுக்கு ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் நீர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குழந்தைகளுக்கு சுற்றுலா சம்பந்தப்பட்ட இடங்களிலே செல்கின்ற நேர்கள் சற்று கவனமாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதம். நீர் ராசியிலே ராகு பகவான் மட்டுமல்ல சனியும் ராகுவும் பிடியில் இருக்கின்றது என்பது குழந்தைகளை வளர்க்கின்ற நேர்கள் குழந்தைகளை கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குளங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கிலே அழைத்து செல்கின்ற நேர்கள் சற்று கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம் இருக்கின்றது. விருச்சிக ராசிக்கார நேர்கள் 5வது இடத்தில் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு சனியும் சேர்ந்து இருக்கின்றது என்பது 7-12 கூடிய விரையாதிபதியும் களத்திர காரகனாகவும் இருக்கின்றது என்பது நல்ல சுபபோகமான யோக பலன்களை பெறுகின்ற மாதமாக இருந்தாலும் குழந்தை சம்பந்தப்பட்ட இடங்களிலே குளங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குழந்தைகளை அழைத்து செல்கின்ற நேர்கள் கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே கல்யாண சுப விசேஷங்கள் நடத்துகின்ற நேர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை இந்த சித்திரை மாதங்களிலே கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது. ராசிநாதன் 9ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே ஒன்றுக்கொன்று ஸ்தான பலங்கள் வலுவாக பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பலதரப்பட்ட நல்ல மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார நேயர்கள் நீங்கள் கண்டடைகின்ற ஒரு சித்திரை மாதம் என்பது கொடுக்கின்ற ஒரு மாதம். திங்கட்கிழமை தாய் தகப்பனின் அன்பு ஆதரவு பெற்று அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்கள் சித்திரை மாதம் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை பூர்வ புண்ணியசான பலமாகவும் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப சாணங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்திலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. சுப செலவுகளிலே கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றதற்கு அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும்
தெய்வங்களின் தரிசனம் கிடைக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.